இணை செயலாளராக இருந்த தோழர் ஜெயகோபி அவர்களே, சுப்ராஜ் அவர்களே, அது மட்டுமல்லாமல் நடந்து முடிந்த தேர்தலிலே வெற்றி வாகை கூடி என்று கௌரவிக்கப்பட்ட அன்பு தோழர் அண்ணாதுரை அவர்களே, உத்தரமூர்த்தி அவர்களே, பாட்டிமா அவர்களே, இந்த அணியினுடைய அஸ்திவாரமாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, இன்றைய பாராட்டு விழாவுக்குரிய பாசமிகு தோழர் மனோகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். நம்ம பேசின எல்லா தோழர்களும் தோழர் மனோகரன் அவர்களை பாராட்டி பல்வேறு நினைவுகளை உங்கள் இதயத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். நானும் உங்கள் மத்தியிலே உரையாற்ற விரும்பவில்லை, ஒரு சில கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கின்றேன். காரணம், ஒரு ஆவடி கனரக வாகன தொழிற்சாலையிலே ஒரு 35 ஆண்டு காலம் பணியாற்றி, அந்த பணியாற்றுகின்ற பொழுது அந்த தொழிற்சங்க உறவுகள் தொடர்ந்து இருந்து ஓய்வு பெறுகின்ற ஒரு சூழல் ஏற்படுமானால் அது இன்றைய காலகட்டத்திலே மிக நெருக்கடி மிகுந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே தோழர் மனோகரன் தொழிலாளியாக இருந்து சாதிமனாக இருந்தாலும் அவருடைய நமது அணியின் ஏபிசி சார்பாக பாராட்டு விழா நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் அவரிடம் சொன்னேன், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய தகுதி அடைந்திருக்கிறீர்கள், அதை செய்திருக்கலாமே என்று சொன்னேன். வீட்டிலே மனைவிக்கு உடல் சரியில்லை, நான் டெக்டரிலே செய்துவிட்டேன் என்று சொன்னார். இருந்தாலும் அவரை பற்றி ஒன்று ரெண்டை சொல்லி நான் பாதுகாப்புத்துறை முக்கிய நிலவரத்தை உங்கள் மத்தியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் மனோகரனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் நான் கூட சொல்லிக் கொண்டே இருக்கலாம். என கோட்டத்தில் ஏஐடிஎஃப்னுடைய இப்பெல்லாம் அரசியல் கட்சியில் ஸ்போர்ட்ஸ்மேன் வச்சிருக்க மாதிரி அது ஏஐடிஎஃப் ஏஐபிசி அப்படின்னு சொன்னா அது மனோகரன் தான். ஏன்னா அவர் வீட்டில் ஆரம்பிச்சாருன்னா டேங்க் வச்சு கேட்டு முடியல வரைக்கும் குரல் கொடுத்துட்டே போவார். அந்த குரல் கேட்டதாகவும் இருக்கும், நல்லதாகவும் இருக்கும், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் இன்னும் ஒரு உண்மையை மனம் திறந்து இதயபூர்வமாக உங்கள் மத்தியிலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தொழிற்சாலையிலே பல்வேறு நெருக்கடிகள், என்னை போன்ற தலைவர்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லது தொழிற்சங்கத்தை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும் என்ற கருத்தில் இருக்கக்கூடிய மனப்பான் உடையவர்கள் இந்த தொழிற்சாலையில் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பல்வேறு பிளவுகளை